சமூக வலைதளங்கள்ல எந்தெந்த சினிமா நியூஸ் வந்து டாப் ட்ரெண்டிங்ல இருக்குன்னு நமக்காக வழங்க காத்திருக்கிறார் செய்தியாளர் மனோஜ். சொல்லுங்க மனோஜ், எந்தெந்த சினிமா செய்திகள் வந்து டாப் ட்ரெண்டிங்ல இருக்கு? நிச்சயமாக அபிநயா, இன்னைக்கு நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா ஐ திரைப்படம் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது. 14ஆம் தேதி வந்து இந்த படம் ரிலீஸ் ஆக இருக்குது. இந்த ஐ திரைப்படம் வந்து தமிழில் மட்டும் இல்லாமல் உலகம் ஃபுல்லாக பல நாடுகளில் பல்வேறு மொழிகளில் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அதுதான் பெருத்த எதிர்பார்ப்பு கூட ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பாகிஸ்தானில் வெளியாக இருக்கக்கூடிய முதல் தமிழ் படம் ஐ அப்படிங்கிறதுல வந்து இந்த படம் ஒரு பெருமையை கூட பெற்றிருக்குது. இது வந்து என்னென்னா தெலுங்குல வந்து ஐ படம் ரிலீஸ் ஆக இருக்குது. அதாவது ஹைதராபாத்தில் என்னென்ன தியேட்டர்ஸில் வந்து இந்த ஐ படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறதோட இன்ஃபர்மேஷன்ஸ் தான் வந்து இந்த சமூக வலைதளங்களில் தற்பொழுது பகிரப்பட்டு வருது. அதனை தொடர்ந்து பார்த்துட்டோம் அப்படின்னா பொங்கலுக்கு வந்து அதிகமான படங்கள் வந்து ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஜிவி பிரகாஷ் நடிப்பில் அவர் முதலாக ஹீரோவாக நடிச்சிருக்கக்கூடிய இந்த டார்லிங் படமும் இந்த பொங்கலுடைய திரைப்பட வரிசையில் சேர்ந்திருக்கு. இந்த படத்துடைய தயாரிப்பாளர் வந்து ஞானவேல் ராஜா ஃபஸ்ட்டு ஆம்பளை படத்தை தான் வந்து ஃபஸ்ட்டு கொம்பன் படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறதா இருந்தது. அந்த படத்துக்கு பதிலாக தற்பொழுது ஜிவி பிரகாஷ் நடிப்பில் வெளிவந்திருக்கக்கூடிய இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறதா இப்போ அறிவிச்சிருக்காங்க. கண்டிப்பாக இன்னும் 3 நாட்களில் ஜிவி பிரகாஷுடைய இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. அதற்கு அடுத்தபடியாக பார்த்துட்டோம் அப்படின்னா பொங்கலில் ஆம்பளை படம், அதாவது சுந்தர் சி இயக்கத்தில் விஷால் நடித்த இந்த ஆம்பளை படமும் ரிலீஸ் ஆக போகுது. சுந்தர் சி படம் அப்படின்னாலே ரொம்ப கமர்ஷியலாகவும் ரொம்ப ஜோக்காகவும் இருக்கும். அதனால் ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டான இந்த படம் மக்களிடையே வந்து ரொம்பவே எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு இந்த ஆம்பளை படம். அதனை தொடர்ந்து பார்த்துட்டோம் அப்படின்னா February 14 காதலர்கள் தினத்தை முன்னிட்டு ஜெய் மற்றும் ஆண்ட்ரியா நடிப்பில் வெளிவரக்கூடிய இந்த வல்லியன் படமும் வந்து ரிலீஸ் ஆக போகுது. இது வந்து February 14 வேலண்டைன் டே கிஃப்டாக வந்து தமிழ் ரசிகர்களுக்கு திரையிடப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதற்கு அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா இந்த சிகா அவார்ட்ஸில் கார்த்தி மற்றும் அனுஸ்ரீ வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. அதை வந்து அதிகமாக பகிரப்பட்டு வருது. அதனை தொடர்ந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இப்போ வந்து சமீப காலமாக இந்த தமிழ் திரையுலகத்தில் வந்து தமிழ் திரையுலகம்னு சொல்ல முடியாது, தென்னிந்திய திரையுலகத்திலே வந்து அதிகமான பிரபலங்கள் வந்து அவங்களுடைய திருமணங்கள் நடந்துகிட்டு வருது. அதே மாதிரி நஸ்ரியா ஃபகத் ஃபாசில் அவருடைய கல்யாணமும், அதுக்கப்புறமா அட்லியுடைய கல்யாணம் ஆகட்டும், அதுக்கப்புறமா பார்த்துட்டிங்கன்னா மோனிகாவுடைய கல்யாணம் ஆகட்டும், அதனை தொடர்ந்து திரிஷாவும் தன்னுடைய கல்யாணத்தை வந்து அறிவிச்சிருக்காங்க. அவர் வந்து திரிஷா வந்து ஒரு ப்ரொடியூசர் வந்து திருமணம் செய்ய போகிறதா அறிவிச்சிருக்காங்க. இது வந்து தமிழ் ரசிகர்களிடையே வந்து ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. திரிஷாவுக்கு கல்யாணமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா சிசிஎல் செலிபிரிட்டி கிரிக்கெட் லீக் வந்து நேற்று நடந்தது. அதில் வந்து சென்னை ரைனோஸும் கேரளா ஸ்ட்ரைக்கர்ஸும் வந்து ரொம்பவே பரபரப்பாக அந்த மேட்ச் நடந்தது. அதில் வந்து யாருன்னா சென்னை ரைனோஸ் வந்து ஜெயிச்சிருக்காங்க. அதில் வந்து சாந்தனு தான் வந்து மேன் ஆஃப் தி மேட்ச் வந்து வாங்கியிருக்காரு. அந்த படங்கள் வந்து ரொம்ப அதிகமாக எல்லாராலும் பகிரப்பட்டு வருது. அதனை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா கோல்டன் குளோப் அவார்ட்ஸ், அதாவது ஹாலிவுட்டில் ரொம்பவே பெருமையான விஷயமான அந்த கோல்டன் குளோப் அவார்ட்ஸ் ஃபங்க்ஷன் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. அதில் வந்து பல்வேறு ஹாலிவுட் பிரபலங்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க. அதில் பல்வேறு ஹாலிவுட் படங்களுக்கும் அது மட்டும் இல்லாமல் பிறமொழி படங்களுக்கும் வந்து அவார்ட்ஸ் வழங்கினாங்க. அதனுடைய ஃபோட்டோஸை கூட பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த விருது வழங்கும் விழா ரொம்பவே பிரம்மாண்டமான முறையில் கூட நம்ம நடந்ததுன்னு சொல்லலாம். இதில் பல்வேறு பிரபலங்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க. அவங்க வந்து பல்வேறு கருத்துக்களை கூட வெளியிட்டாங்கன்னு சொல்லலாம். அதாவது இந்த மாதிரி பிரம்மாண்டமான விழாவில் கலந்துக்கிறது தங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு கூட எல்லாரும் சொல்கிறத நம்ம பார்க்க முடியுது. இதுதான் தற்போது சமூக வலைதளங்களில் ரொம்பவே அதிகமாக பரபரப்பாக பேசப்பட்டு வர சினிமா செய்திகள். அபிநயா.